கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். துதியும் கனமும் என் தேவாதி தேவன் ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட காத்து வந்தார் என்ற தலைப்பிலும் ஒரு சில காரியங்களை கூட நாம் பார்க்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் அவர் தாமே நம்மை காக்கிறவராயும் நம்முடைய கரத்தை பிடிக்கிறவராயும் நம்மை பற்றி கொண்டு அவரே நம்மை நடத்தி வருகிற கர்த்தருமாய் கூட இருக்கிறார். அநேக விதமான பொல்லாப்பிற்கும் தீங்கிற்கும் தேவன் நம்மை காத்து வருகிறவருமாய் கூட இருக்கிறார். முதலாவதாய் கூட கர்த்தர் தாமே நம்மை ஆபத்திலிருந்து காத்து வந்தவருமாய் கூட இருக்கிறார். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எப்படியா கூட பார்க்கிறோம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். இதில் பார்க்கிறோம், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் கூட இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் வேதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம், தாவீதை குறித்து அறிந்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே கூட அநேக விதமான பொல்லாப்பும் ஆபத்துகளும் தீங்குகளும் வரும்போது தேவன் தாமே தம்முடைய உதவின் கரத்தையும் தம்முடைய கிருபையும் கொடுத்து தாவீதை அநேக விதமான இக்கட்டிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் நெருக்கத்திலிருந்தும் அவர் தாமே காத்து வந்தவருமாய் கூட இருக்கிறார். நம் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படியே பார்க்கிறோம், என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். இதில் பார்க்கிறோம், என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகையினருக்கும் அவர் தாமே என்னை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். தாவீதோட வாழ்க்கையில கூட அவரை விட அதிகமான பலசாலிகளும் அவரை விட அதிகம் சக்தி படைத்தவர்கள் அவர் மேற்கொள்ள வந்த போதும் அநேக விதமான கண்ணிகளும் உபத்திரவங்களுக்கும் அவர்கள் ஆளாக்கின போதும் அவைகள் ஒன்றும் தாவீதை சேதப்படுத்தாமல் கர்த்தராகிய தேவன் தாவீதோடு இருந்தபடினாலும் தாவீது தேவனை நம்பின போதும் மாத்திரமல்லாமல் அவருடைய ஆபத்து காலத்தில் தேவனை நோக்கி கூப்பிடும் போதும் கர்த்தர் தாமே ஒவ்வொரு விதமான ஆபத்திற்கும் தேவன் தாமே அவர் விடுவித்தவராயும் தம்முடைய கரத்தினாலே கூட அவரை மீட்டெடுத்தவருமாய் கூட இருக்கிறார். நம் சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எப்படியா கூட பார்க்கிறோம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவதில் பார்க்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நம்முடைய ஆபத்து காலத்திலே கூட அநேக விதமான நாம் வாழ்கின்ற ஜீவிய காலங்களில் தீங்குகளும் தீமைகளும் பொல்லாப்புகளும் நெருக்கங்களை நம்மை சூழ்ந்து கொண்டதாய் கூட இருக்கிறது. மாத்திரமல்லாமல் அநேக விதமான ஆபத்துகள் நாம் வாழ்கின்ற ஜீவியத்திலே கூட நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆபத்து காலத்திலே கூட நாம் நம்புகிற, நாம் விசுவாசிக்கிற, நாம் ஏற்றுக்கொண்டு பற்று கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்து நம்முடைய ஆபத்து காலத்திலே தேவனை நோக்கி பார்க்கும் போதும் அவரை நோக்கி கூப்பிடும் போதும் அவருடைய சமூகத்தில் முறையிடும் போதும் கர்த்தர் தாமே நமக்கு இறங்கி நம்முடைய ஆபத்து காலத்திலிருந்து விடுவிக்க வல்லவராயும் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராயும் நமக்கு தேவன் தாமே இரக்கம் செய்ய வல்லமுள்ள கர்த்தருமாய் கூட இருக்கிறார். ஒரு இடத்துல இப்படி கூட பார்க்கிற வேதத்திலே தீங்கு நாளில் அவர் தாமே தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து
தம்முடைய கண்மலையின் மேலே கூட அவர் நம்மை உயர்த்துகிறார் என்ற வார்த்தையின்படி கூட அநேக விதமான தீங்குகள் மத்தியிலும் தீமையின் மத்தியிலும் ஆபத்தின் மத்தியிலும் கூட தேவன் நம்மை காக்க வல்லமையுள்ள கர்த்தருமாய் கூட இருக்கிறார். ஆனாலும் நமக்கு நேரிட ஆபத்து காலத்திலே நம் கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவரை நோக்கி பார்ப்போமாகில் அவரை நோக்கி கூப்பிடுவோமாகில் நிச்சயமாய் கூட கர்த்தராகிய தேவன் தாமே நம்முடைய முகத்தை அவர் தம்மை பிரகாசிக்கப்படுகிற தேவனுமாயும் நம்மை விடுவிக்கிற கர்த்தருமாயும் நம்முடைய ஆபத்து காலத்திலே கூட தேவன் தாமே நம்மை மீட்டெடுத்து அவர் தாமே நம்மை காக்க வல்லமையுள்ள கர்த்தருமாய் கூட இருக்கிறார். முதலாவதை கூட தேவன் நம்மை ஆபத்திலிருந்து காத்து வந்தவருமாய் கூட இருக்கிறார். அநேக விதமான ஆபத்துகளும் நம்முடைய வாழ்க்கையிலே கூட வரும்போதும் தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை விடுவித்து நம்மை காத்து நம்மை ரட்சித்து தேவன் தாமே நம்மை நடத்தி வந்தவருமாய் கூட இருக்கிறார். இரண்டாவதை கூட ரட்சிப்பு தந்து நம்மை தேவனாகிய கர்த்தர் தாமே காத்து வந்தவருமாய் இருக்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படி கூட பார்க்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றதில் பார்க்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று கூட தேவனாகிய கர்த்தர் தாமே அவரோடு கூட ஐக்கியப்படும்படிக்கும் அவரோடு கூட இணைந்து வாழும்படிக்கும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கும் தேவன் தாமே மனுஷர்களை உருவாக்கி அவர் தாமே அவர்களை ஆசீர்வதித்தோருமாய் கூட இருக்கிறார். ஆனாலும் காலங்கள் போகும்போதும் தேவனிடத்தில் கொண்ட ஐக்கியத்தையும் தேவனிடத்தில் கொண்ட அன்பையும் மனுஷர்களாக இருக்கிற நாம் விட்டு போடுவதுமாய் கூட இருக்கிறோம். ஆனாலும் மீண்டுமாய் கூட அவருடைய ஐக்கியத்திலும் தேவ அன்பிலே கூட நாம் பலப்படும்படிக்கும் கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படிக்கும் அவரோடு கூட ஐக்கியப்படும்படிக்கும் அந்த அன்பை புதுப்பிக்கும்படிக்கும் நாம் விலகின அநேக விதமான காரியங்களிலே கூட மாத்திரமல்லாமல் நம்முடைய வாழ்வை கர்த்தர் தாமே புதுப்பிக்கும்படிக்கும் அவரோடு கூட இணையும்படிக்கும் கர்த்தர் தாமே ஒவ்வொரு மனுஷரையும் அவர் தாமே சிருஷ்டித்து கண்டெடுத்து ஒவ்வொருவரையும் அவர் தாமே அழைக்கிறவராயும் தம்முடைய ரட்சிப்பை கொடுக்க அவர் தாமே வல்லமையுள்ள தேவனுமாய் கூட இருக்கிறார். நாம் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் இப்படியே பார்க்கிறோம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலமிலே பார்க்கிறோம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலும். தேவனாகிய கர்த்தர் தாமே அவர் நம்மை ரட்சிக்கும்படிக்கும் பாவிகளாக இருக்கிற நம்மை மனம் திரும்பும்படிக்கும் அவர் தாமே தம்முடைய பரலோகத்திலே கூட நம்மை சேர்க்கும்படிக்கும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற இந்த ஜீவிய காலத்திலிருந்து கர்த்தராகிய தேவன் தாமே நம்மை விடுவிக்கும்படிக்கும் நம்மை மீட்டெடுக்கும்படிக்கும் அவர் தாமே பாவிகளாக இருக்கிற நம்மை ரட்சிக்கும்படிக்கு தேவனுடைய ரட்சிப்பை நமக்கு கொடுக்கும்படிக்கும் அவர் தாமே நம்மை அழைக்கிறவராயும் தம்முடைய ரட்சிப்பை கொடுத்து நம்மை காக்க வல்லமையுள்ள தேவனுமாய் கூட அவர் இருக்க விரும்புகிறார். நாம் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வசனத்தில் இப்படியே பார்க்கிறோம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். இதை பார்க்கிறோம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீக்கி அவர்களை விடுவிக்கிறார். இதில் பார்க்கிறோம். தேவன் தாமே நம்மை ரட்சித்தது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு ஆபத்து காலத்திலும் ஒவ்வொரு உபத்திரவ காலங்களிலும் கூட நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போதும் அவருடைய சமூகத்தை தேடும் போதும் தேவன் தாமே அந்த எல்லாவித சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லமையுள்ள தேவராயும் மாத்திரமல்லாமல் நம்மை ரட்சித்தது மாத்திரமல்லாமல் நம்முடைய ரட்சிப்பை நமக்கு கொடுத்தது மாத்திரமல்லாமல் அவர் தாமே ஒவ்வொரு நாளிலே கூட நம்ம ரட்சிக்கிறவராயும் நம்ம விடுவிக்கிறவராயும் நம்ம மீட்டெடுக்கிறவராயும் நம்முடைய அன்பை அவர் தாமே விளங்க பண்ணுகிற கர்த்தருமாய் கூட இருக்கிறார். அநேக இடத்துல கூட நாம் சோர்ந்து போகும்போதும் பலவீனப்படும் போதும் சோர்வினப்படும் போதும் மாத்திரமல்லாமல் அநேக விதமான இந்த ஜீவிய காலங்களை கூட வாழும்போது அநேக விதமான பிரச்சனைகள் நம்ம சூழும் போதும் கர்த்தர் தாமே ஒவ்வொரு சூழ்நிலைக்கேற்ற வார்த்தையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் தாமே நம்மை நடத்துவது மாத்திரமல்லாமல் நம்முடைய கிருபையும் தம்முடைய அன்பை நமக்கு கொடுத்து
நம்மை ரட்சித்து மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு சூழலிலிருந்து நம்ம விடுவிக்க அவர் தாமே வல்லமையுள்ளவருமாய் கூட இருக்கிறார். நம்ம அதே சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எப்படியா பார்க்கிறோம். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களே கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். தேவன் நம்மை ரட்சித்து மாத்திரமல்லாமல் நாம் ஜீவிக்கின்ற ஒவ்வொரு காலத்திலே கூட நமக்கு ஏற்படுகிற மன சோர்வுகளிலும் அல்லது பலவீனங்களின் மத்தியிலும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்முடைய கிருபையை நமக்கு கொடுத்து மாத்திரமல்லாமல் நம்ம ரட்சித்து மாத்திரமல்லாமல் நம்முடைய பலவீனத்திலும் நம்முடைய சுகவீனத்திலும் அவர் தாமே ஒவ்வொரு குறைவின் மத்தியிலே கூட நம்மை மட்டுமே கூட ரட்சிக்கிறவராயும் நம்மை காத்து வருகிற தேவனுமாய் கூட இருக்கிறார். மூன்றாவதாய் கூட தேவ கிருபையினாலே கூட நம்மை காத்து வந்தவராயும் தேவ கிருபையினாலே கூட நம்மை காக்கிறவருமாய் கூட இருக்கிறார். யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எப்படியா கூட பார்க்கிறோம். நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தேன். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினே பார்க்கிறோம். நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தேன். உமது பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே கூட வழிநடத்தினீர். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தாமே அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து தேவன் தாமே தம்முடைய கிருபையிலே கூட அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தவராயும் மாத்திரமல்லாமல் தேவன் அவர்களையும் அவருடைய கூக்குரலையும் நினைத்தரலையும் கர்த்தர் தாமே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே கூட அவர் வழிநடத்துவராயும் மாத்திரமல்லாமல் அவருடைய எல்லாவித குறைவை போக்கினவராயும் தேவ கிருபையை கொடுத்து அவர்களுடைய குற்றங்கள் குறைகளுக்கேற்ப அவர்களை தண்டியாமல் தேவன் தாமே கிருபையை கூட அவர்களை நடத்துவதற்காக கூட இருக்கிறார். போல தேவன் தாமே இன்றைக்கு தம்முடைய கிருபையிலே கூட இன்றைக்கு ஒவ்வொருவரையும் அழைக்கிறவராயும் நம்முடைய கிருபையிலே கூட நம்ம தெரிந்து கொண்டவராயும் தேவ கிருபையினாலே நம்ம ரட்சித்தது மாத்திரமல்லாமல் இம்மட்டும் இந்த நிமிஷம் இந்த நொடி பொழுது வரைக்கும் தேவன் தம்முடைய கிருபையிலே கூட நம்மை காத்து வருகிற கர்த்தருமாய் கூட இருக்கிறார். அநேக விதமான பொல்லாப்பின் மத்தியிலும் தேவன் நம்மை காக்கிறமாய் கூட இருக்கிறார். மாத்திரமல்லாமல் நம்முடைய குறைகள் நம்முடைய குற்றங்களுக்கு ஏற்ப கர்த்தர் தாமே நம்மை தண்டியாமல் அவர் தாமே தேவன் நம்மேலே கூட கிருபை வைத்திருப்படினாலும் நம்முடைய குறைகள் நம்முடைய குற்றங்கள் நம்முடைய மீறுதல்களை கர்த்தர் தாமே மன்னித்து மறந்து நம்மை ரட்சித்து தம்முடைய கிருபையை கூட நமக்கு கொடுத்து நம்மை அவர் தாமே ஆசீர்வதித்தவராயும் தேவ கிருபையிலே கூட ஆசீர்வதிக்கிறமாய் கூட இருக்கிறார். இன்றைக்கும் கூட தேவ கிருபையை கூட நமக்கு விளங்கப்படணுமாய் கூட இருக்கிறார். நம்ம ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எப்படியா பார்க்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல தேவனுடைய கண்களிலே கூட இன்றைக்கும் நம்மளே கூட ஒவ்வொருவருக்கும் அவர் அவருடைய கண்களே கூட நமக்கு கிருபை கிடைத்தப்படினாலும் அவர் தாமே இம்மட்டுமே கூட நம்மை நடத்தி வருகிற கர்த்தருமாய் கூட இருக்கிறார். நம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் எப்படியா கூட பார்க்கிறோம். நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கூட இன்றைக்கும் கூட தேவன் தாமே தம்முடைய கிருபை கொடுத்தபடினாலே நம்மை இம்மட்டுமாய் கூட நிர்மூலம் ஆகாமல் நம்முடைய குறைகள் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டியாமல் நம்மை மன்னித்து நம்முடைய குறைகள் குற்றங்களை மறந்து கர்த்தர் தாமே தம்முடைய தயவினாலும் நம்முடைய கிருபையிலே கூட இன்றைக்கு நம்மை காத்து வந்த கர்த்தருமாய் கூட இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிறகும் நாம் செய்கிற ஒரு சில குறைகள் குற்றங்கள் நம்முடைய தவறு நிமித்தம் நம்முடைய மீறல் நிமித்தமும் கூட அவர் நம்மை தண்டியாமல் மாறாக தேவன் தாமே நம்மேல் கிருபையாக இருந்து நம்மை அவர் தாமே அநேக விதமான பொல்லாப்பிற்கும் பொல்லாங்குக்கும் விலக்கி காத்து கொண்டு நம்மை நடத்துவருமாய் கூட இருக்கிறார். இடத்துல இப்படியே கூட பார்க்கிறோம். அவர் தாமே நம்மை பற்றி பிடித்து நம்மை நடத்தி வருகிறார். இம்மட்டுமாய் கூட தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக மாத்திரமல்லாமல் அவருடைய சன்னிதானத்திற்கு முன்பாகவும் உண்மையும் உத்தமமாய் கூட நிற்கவும் மாத்திரமல்லாமல் அவரை துதித்து பாடத்தக்கதை கூட அத்தகைய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் நமக்கு கொடுத்து நம்முடைய மீறுதலுக்கு நம்முடைய குறைகள் குற்றங்களை தேவன் தாமே மன்னித்து இம்மட்டுமே கூட நம்மை நிர்மூலமாகாமல்
நிர்மூலமாக்காமல் கர்த்தருடைய கிருபையிலே கூட நம்மை காத்து வந்தவருமை கூட இருக்கிறார். நம்ம இப்பொழுது 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவதை கூட காத்து வந்தார் என்ற தலைப்பிலும், முதலாவதை ஆபத்தில் நம்மை காத்து வந்தவருமை கூட இருக்கிறார். நமக்கு நேரிட்ட ஆபத்து காலத்திலே கூட தேவன் நம்மை காத்துவராய் மாத்திரமல்லாமல் நமக்கு நேரிடும் ஆபத்து காலங்களிலும் ஆபத்து நேரங்களிலும் அவரை நோக்கி கூப்பிடும் போதும் அவரை நோக்கி பார்க்கும் போதும் அவர் தாமே நம்மை காத்து வந்தவருமாய் இருக்கிறார். இரண்டாவது கூட ரட்சிப்பு தந்து நம்மை காத்து வந்தவருமாய் இருக்கிறார். அநேகமான பொல்லாத அசிசில் இருந்த நம்மை விடுவிக்கும் பொருட்டும் நம்மை ரட்சிக்கும் பொருட்டும் கர்த்தர் தாமே இந்த பூலோகத்திற்கு வந்து அவருடைய அன்பின் ஐக்கியத்திலே கூட ஒன்றிணைம்படிக்கும் மற்றவங்கள ஒரு புதிய வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும்படிக்கும் அவருடைய ரட்சிப்பை நமக்கு கொடுத்து மட்டுமே கூட அழிந்து போகிற நம்முடைய ஆத்மாக்களே தேவன் தாமே விடுவித்து காத்துவரமாய் கூட இருக்கிறார். மூன்றாவதை கூட தேவ கிருபையிலே கூட நம்மை காத்து வந்த மாதிரி கூட இருக்கிறார். அநேக இடத்திலே கூட நம்முடைய குறைகள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய மீறுதல்களை தேவன் தாமே மன்னித்து நம்முடைய குறைகள், குற்றங்கள், மீறுதலுக்கு ஏற்ப நம்மை தண்டியாமல் தேவன் நம்ம கிருபை வைத்தபடினாலும் கூட அவர் தாமே தேவ கிருபைகளை கூட இம்மட்டுமே கூட நிர்மூலமாக்காமல் நம்மை நடத்தி வந்தவராயும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயும் நம்மை ஆசீர்வதித்தோருமாய் கூட இருந்து நம்மை காத்து வருகிறமாய் கூட இருக்கிறார். நம்ம அப்படியே கூட கடற்கரை முடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் உள்ள எங்களை பரலோகத்தில் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காகவும் இந்த நல்ல நேரத்திற்காகவும் நன்றியோட கூட துதிக்கிறோம். உம்மை நன்றியோட கூட ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இருக்கிறோம். நீர் தம்மே தகப்பனே, எங்களை காத்து வருகிற உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்த நீர் தம்மே எங்களுடைய எல்லாவித ஆபத்தின் மத்தியிலும், எங்களுடைய உபத்திரவத்தின் மத்தியிலும், நெருக்கத்தின் மத்தியிலும், கர்த்தாவே எங்களுடைய எல்லாவித குறைவின் மத்தியிலும், எங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலும் நீர் எங்களை காத்து வருகிற உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தன் நாங்கள் தாமே உம்மை பற்றி கொண்டு உம்முடைய பாதை நடக்கவும், உம்மை விசுவாசிக்கவும், உம்மை ஏற்றுக்கொள்ளவும் கர்த்தாவே உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவையும் உம்முடைய ரட்சிப்பையும் சார்ந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்கள் ஒவ்வொரு கர்த்தர் தாமே உமக்குள்ளாக பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஸ்திரப்படுத்தி எங்கள் நடத்தி செல்லுங்க. இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஒவ்வொரு மேலும் கர்த்தாவே உம்முடைய தயவு இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை நீர்த்தமே காத்து எங்கள் மத்தியில் தகப்பு நீர்த்தமே பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாவற்றும் திருக்கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர்த்தமே கூட கர்த்தவே வல்லமையான செயல்களை செய்து எங்களை வழிநடத்துங்க. கிறிஸ்து இயேசுவின் உள்ளத்தின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ரட்சித்திரே கிருபையால், காத்திரே தயவினால், ரட்சித்திரே கிருபையால், காத்திரே தயவினால், மீட்டிரே இரத்தத்தால், தூக்கினீர் இரக்கத்தால், மீட்டிரே இரத்தத்தால், தூக்கினீர் இரக்கத்தால், அன்பே தெய்வீக அன்பே, அன்பே தெய்வீக அன்பே, உம் அன்பை என் மேல் ஊற்றி நீரே ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா, ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா.